வணக்கம். நான் ஒரு பாரம்பரிய வைத்தியர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான பெண்களுக்கு உதிரப்போக்கு நிற்காம போய்கிட்டே இருக்குது. இது ஏன் வருதுங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு ரெண்டே ரெண்டு ஒரு அதாவது வெட்டைங்கிறது ரெண்டு. ஒன்று முறுக்கு வெட்டை, ஒன்று ஊது வெட்டை. உருக்கு வெட்டை உள்ளவங்க அத்தனை பேர்த்தையும் உரிச்சிக்கிட்டே இருக்கும். அவங்களெல்லாம் கூடுமான அளவில் நைட்டில் போத்திக்காமல் தூங்க முடியாது. ஊது ஓட்டை இருக்கிறவங்க ஓரளவுக்கு உடம்பு மெல்லியமாக இருந்தாலும் ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த இந்த சூடாகப்பட்டதுக்கு தான் மெயினான காரணம். இப்போ இந்த உடலுக்கு வர்ற காரணமே சூடு. இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் தள்ளாடுறீங்க, சூடு குறையல, எங்கே போங்க, யார் எந்த வைத்தியர் கை பிடிச்சா சூடு தான் சொல்லுவான். அப்போ சூடு சொல்கிறது சூட்டை குறைக்கிறதுக்கு எளிமையான வழி. அப்புறம் நான் உதிரப்போக்குக்கு மருந்து அப்புறம் சொல்கிறேன். முதல்ல சூட்டை குறைக்கணும். ஒரு சூடு குறையணும்னா ஒரு பெண்கள் 6 மணிக்கெல்லாம் குளிக்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சூரிய உதயம் ஒளியறதுக்குள்ளே என்ன நல்லெண்ணெயில் என்ன போடணும்? சுக்கு போடணும், மிளகு போடணும், சீரகம் போடணும், ஓமம், கசகசா, இஞ்சி, பூண்டு எல்லாம் சும்மா ஒரு 3 விரலை எடுத்து போட்டு இடித்து நல்லெண்ணெயில் எரித்து வச்சு இந்த எண்ணெயை தேய்ச்சி நீ குளிச்சிங்கன்னா சூடு குறையும். இப்போ இந்த சூட்டை குறைச்சிங்கன்னா தான் உன்னுடைய கர்ப்பப்பை வாசலுக்கு சுத்தமாக இருக்கும். அப்போ ஏன் இந்த இன்றைக்கி பெண்களுக்கு அதிகமாக இந்த உதரப்போக்கு போகிறதுக்கு காரணம் நீ இன்றைக்கி சாப்பிட்ற உணவு பழக்கம். ரெண்டாவது, சூடு ஏறினோடனே வெட்டை முத்துச்சுன்னா கட்டம்பாங்க. அப்போ வெட்டை போய் என்ன பண்ணுது? கர்ப்பப்பை வாசலை கோளாறு பண்ணுது. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணுற தவறு. அன்றைக்கி நம்ம முன்னோர்கள்லாம் அழகாக நல்ல ஒரு இயற்கையான ஒரு காட்டன் துணியை வச்சுருந்தாங்க. அந்த தலை குளிக்கும் போது நல்லா ஒரு 4 நாளைக்கும் வைப்பாங்க. எந்த ஒரு தொந்தரவும் குடிக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேடு வாங்கி வச்சு அந்த பெண் உறுப்பை நீங்களே சிதைக்கிறீங்க. அப்போ அங்கே என்ன ஆகுது? நமக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனை வருது, அந்த நிலநீர் மண்டலம் பாதிக்கப்படுது, கருமுட்டையினுடைய வளர்ச்சி எல்லாமே இது யாரால்? நம்ம பண்ணுற இந்த பேடு. இதை ஒன்று விளக்கிறதுக்கு நான் நிறைய பெண்கள்கிட்ட இதான் சொல்கிறேன். தயவு செய்து, ஏன்னா எனக்கு இப்போ நான் என்னை பார்க்குறீங்கன்னா ஒரு அக்காவாக இருப்பீங்களா, இல்லை தங்கச்சாலும் மகள், எல்லோரும் திருந்துங்க. இது ஒரு வாய்ப்பு. தயவு செய்து உங்கள் அம்மாவை கேளுங்க, உங்கள் முன்னோர்களை கேளுங்க. நீங்கள்லாம் முன்னாடி எப்படி இதை பயன்படுத்துனீங்கன்னு கேளுங்க. நீங்கள் இந்த முறையை நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு எந்த வகையான சூதக கோளாறும் கிடையாது. சூதக கோளாறுக்கு தான் சூதக கோளாறு தான் இந்த அடிப்படை. ஒயிட்டு படுறதுலேருந்து மாறுதலாக நடக்கிற இந்த தலை குளிக்கிற அத்தனைக்கும் காரணமே சூடு. இப்போ சரி வந்துருச்சு, எனக்கு உதிரப்போக்கு வந்துருச்சு, கர்ப்பப்பையை உடனே டாக்டர் போனோம்னா எடுக்கணும். கர்ப்பப்பையை எடுத்தால் தான், வேறு வழியே கிடையாது. அங்கே புண்ணு பிடிச்சிரும். புண்ணு பிடிச்சி அங்கே சலம் வையும். சலம் வந்தால் கழிவுகளை தள்ளும். கழிவுகளை தள்ளுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒயிட்டு யாராருக்கு படுதுன்னு சொன்னால் அங்கே கர்ப்பப்பையில் சீரழிவு நடக்குது. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மருந்தெல்லாம் போய் அலையக்கூடாது. நல்ல தென்னை மரத்து பாலை எடுத்து அது உள்ளே இருக்கிற அரிசியை நல்ல பால் எடுத்து நல்ல சுத்தமான நாட்டு பாலை ஊற்றி நல்லா காலையிலே வெறும் வயிற்றில் அடிக்கணும். கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுடணும். 3 நாளைக்கு குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற புண்ணு கம்ப்ளீட்டாக மாறிடும். சரி, இது எனக்கு இவ்வளவுக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 2-3 வீடியோவில் கொடுத்துருப்பேன். அந்த சுண்ணாம்பு நீர் போட்டு குடித்தாலும் நெய்யை ஊற்றி போட்டாலும் குடிக்கும். இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம்மா. சாதாரணமான நொனா காயை எடுத்து வறுத்து இந்து உப்பை போட்டு நல்லா பொரித்து கடைஞ்சி அதை மோரில் தின்னின அடமானமா சுத்தமாக நின்று போயிடும். காலையில் சாப்பிட்டா சாயங்காலம் நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரியாமல் இன்றைக்கி உடலை பால் அடைஞ்சிக்கிட்டு 6 மாதம் எனக்கு உதிரப்போக்கு போகுதையான்னு சொல்லி இன்றைக்கி அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க. அதனால் என் வீடியோவை பாருங்கள். நீங்கள் போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கும் போனதில்லை, எந்த மருத்துவம் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. சுகமான உங்கள் உடலை பாதுகாத்துக்கலாம். நன்றி அம்மா.